ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2020 ரிலீஸ் ஆன கலெக்டார்ஸ் என்ற ஒரு செம்ம ஃபன்னான ராபரி மூவியை தான் பார்க்க போறோம். இந்த உலகத்துல எல்லா பொருளுக்குமே ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? அதுலயும் பழங்கால பொருட்கள்னா சொல்லவா வேணும், அதுக்கு எப்பவுமே ஒரு தனி மவுசு தான். அப்படிப்பட்ட பழங்கால பொருட்களையா திருடி விற்கிற ஒரு கும்பலோட கதை தான் இது. படம் ஆரம்பிச்சதுல இருந்தே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போவுங்க. அதுலயும் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்னு ஒன்னு இருக்குமே, பா மார்வலஸ், எக்ஸ்ட்ராடினரி, அன்பிலீவபிள், இம்பாசிபிள், இட்ஸ் மெடிக்கல் மிராக்கிள், இப்படி ஆச்சரியப்படுத்துறதுக்கு என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளவு தரமா இருக்கும். இதை கேட்கிறப்பவே அந்த ட்விஸ்ட் என்னன்றது தெரிஞ்சுக்கிறாரோ இந்நேரம் உங்களுக்கு வந்திருக்கணுமே. கேட்கிறப்ப வரலனாலும் பரவாயில்ல, படத்தை பாக்குறப்ப கண்டிப்பா வரும். சோ மிஸ் பண்ணாம படத்துக்குள்ள வந்து முழு படத்தையும் பாத்துருங்க. இப்ப வாங்க பழங்கால பொருட்களோட பவுஸ் என்னன்றத படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா ஒரு டாம் ராபரை காட்டுறாங்க. டாம்னா கல்லறை. அதாவது அந்த காலத்துல எல்லாம் மன்னர்களை புதைக்கிறப்போ அவங்க கூடவே பல விலை உயர்ந்த பொருட்களையும் சேர்த்தே புதைச்சிருவாங்க. அந்த கல்லறையை இப்ப தோண்டி எடுத்து அதுல இருக்க பொருளை திருடி விக்கிறவங்களோட பேர் தான் டாம் ராபர். அந்த கும்பலை சேர்ந்த ஒருத்தவர் ஒரு ராஜாவோட கல்லறை எங்க இருக்குன்றத மேப்ல பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வந்து நம்ம தேடி வந்த கல்லறை மண்ணுக்கு அடியில தான் இருக்கும், புதைச்சா கண்டுபிடிச்சிடலாம்னு கெஸ் பண்ணி மண்ணை தோன்றதுக்கு முன்னால ஒரு கம்பி எடுத்து மண்ணுக்குள்ள சொருக, இவர் உள்ள சொருகின கம்பி என்னடான்னா வெளியே வரவே மாட்டேங்குது. கொப்பத்தா என்னடா இதுன்னு இவரும் இவரோட முழு பலத்தையும் போட்டு வெளியே இழுக்க கம்பி வெளியே வந்துருது. கூடவே மண்ணுக்கு அடியில இருந்து ஒரு தம்பியோட குரல் கேக்குது, என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்கன்னு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இன்னுமா அப்ப செத்த ராஜா மண்ணு கடியில உயிரோட இருக்காரு அப்படின்னு ஷாக்கான ராபர் சவுண்ட் கேக்குற இடத்துக்கு மேல காதை வச்சு கீழே என்ன இருக்குன்றத நோட் பண்ணிட்டு இருக்க. இங்க படத்தோட டைட்டில போட்டு அடுத்த சீன்ல துறவிங்கெல்லாம் தங்கி இருக்க ஒரு கோவிலை காட்டுறாங்க. அங்க ஒரு பெரிய ஞானியோட சமாதி இருக்கு. அந்த கோவில்ல தங்கி இருக்க ரெண்டு துறவிங்க விடிய காலையில எழுந்திருச்சு சாப்பிட நடந்து போயிட்டு இருக்கப்போ சமாதிக்கு முன்னால நின்னுட்டு இருந்த வேற ஒரு துறவி தரைய கூட்டிட்டு இருக்காரு. இத பார்த்த இவங்க ரெண்டு பேரும், யாருப்பா இந்த பொறுப்பு பொங்கல், கால நேரம் பார்க்காம கடமையை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பெருக்கிட்டு இருக்க துறவி கிட்ட போயிட்டு, ஜி உங்களை இதுக்கு முன்னால நாங்க பார்த்ததே இல்லையே, யார் ஜி நீங்க, இந்த டைம்ல இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா பதிலுக்கு அந்த துறவியோ, அது ஒண்ணும் இல்லைங்க ஜி, நான் இப்பதான் ரீசெண்டா இந்த கோவிலுக்கு வந்தேன். அதோட உங்களுக்கே தெரியும், ஒரு வாரத்துக்கு முன்னால இதே மாதிரி ஒரு சமாதியை எவனோ ஒருத்தன் உடைச்சு உள்ள இருந்த ஒரு பழம்பெரும் பொருளை திருடிட்டான். நாளைக்கு வேற நம்ம அந்த சமாதியை வேற ஒரு இடத்துக்கு மாத்த போறோம்ல, அதுக்கு முன்னால யாரும் வந்து சமாதிக்குள்ள இருக்க பொருளை திருடிடக்கூடாதுன்னா நைட்டு முழுக்க காவலுக்கு நிக்கிறேன் அப்படின்னு இந்த துறவி ரொம்ப பணிவா பதில் சொல்லவே, சூப்பர் ஜி, உங்களை மாதிரி ஆள் தான் இந்த கோவிலுக்கு வேணும், சரி நீங்க காவலுக்கு நில்லுங்க, அதுக்குள்ள நாங்க போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு துறவியும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பெருக்கிட்டு இருந்த துறவி நமக்கு வைக்கிறாரு ஒரு பெரிய ட்விஸ்ட. இங்க சீனை கட் பண்ணிட்டு மறுநாள் காலையில வந்தா நேத்து நைட் வரைக்கும் நல்லா இருந்த சமாதி இன்னைக்கு காலையில ஓபன் ஆயிருக்கு. அது இல்லாம அந்த சமாதிக்குள்ள ஒரு பழம்பெரும் புத்தர் சிலை இருந்திருக்கு. அந்த புத்தர் சிலைய காணோம். இதை விசாரிக்க வந்த இன்ஸ்பெக்டர் உடைச்சு வைக்கப்பட்ட கல்லறையில இருந்து சாக்கோ பையன்ற ஒரு சாக்லேட் கவரை கையில எடுக்க அப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு புரியுது, ஓஹோ இது அவன் பார்த்த வேலையான்னு. இது என்ன கதைனா, நேத்து நைட்டு நம்ம துறவி வேஷத்துல ஒரு ஆளை பார்த்தோம்ல, உண்மையா அவர் தாங்க படத்தோட ஹீரோ. ஹீரோ ஒரு டாம் ராபர். பெரிய பெரிய சமாதியெல்லாம் உடைச்சு உள்ள இருக்க பழங்கால பொருள் எல்லாம் திருடுறதா ஹீரோவோட வேலை. அதோட ஹீரோ எங்கெங்கெல்லாம் திருடுறாரோ அந்தந்த இடத்துல எல்லாம் நான் தான் திருடுன்றத எல்லாருக்கும் காட்டணும்ன்றதுக்காகவே சாக்கோ பையன்ற சாக்லேட் கவரை வச்சுட்டு போவாரு. சோ இன்ஸ்பெக்டர் அதை பார்த்ததுமே அந்த பயபுள்ள பார்த்த வேலை தானா இது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நேத்து நைட்டு ஹீரோ கிட்ட பேசின ரெண்டு துறவிங்க வாழைப்பழத்துல ஊசி இருக்கிற மாதிரியே பேசி நம்மளை ஏமாத்தி சிலையாட்டியா போட்டு போயிட்டானேன்னு வட போச்சு என்று எஃபெக்ட கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சிலையை கொள்ளையடிச்சிட்டு போன ஹீரோ இந்த மாதிரி பொருளெல்லாம் வித்து கொடுக்கறதுக்காகவே புரோக்கர் நிறைய பேர் இருப்பாங்க. அதுல ஒரு புரோக்கர் கிட்ட போக ஹீரோ போறதுக்கு முன்னால அந்த புரோக்கர் ரெண்டு ஆன்டிஸ் உட்கார வச்சு ஒரு ஃபேக்கான பொருளை பழமையான பொருள்னு சொல்லி அந்த ஆன்டிஸோட தலையில கட்ட பாக்குறான். ஆனா உள்ள பூந்த ஹீரோ ஆட்டையை கலைச்சு அந்த ஆன்டிஸை துரத்திட்டு, என்ன நீ சின்ன சின்ன வியாபாரம் பார்த்துட்டு இருக்க, நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு பெத்த வியாபாரம், இந்த பொருளுக்கு ஒரு விலையை சொல்லுன்னு இவர் திருடி எடுத்துட்டு வந்த புத்தர் சிலையை அவங்கள்ல காட்டினதும், அடே எங்கப்பா இது எப்படிப்பா உன் கையில, பொருள் பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கே, இதுக்கு எவ்வளவு வேணும்னா கொடுக்கலாம், ஆனா என்கிட்ட இருக்கிறது 1000 ரூபாய் தான், இதை வச்சுக்கிட்டு பொருளை கூட அவன் ஒரு ரேட்டை பேசுறான். இதாண்டா எங்க அப்பா தான் அப்பவே சொல்லிச்சு, சல்லி பசங்க சவகாசம்லாம் வச்சுக்காதன்னு, வாங்கிட்டு அதை எடுத்துட்டு வந்தோம் பாரு, நல்லா தேர்தலுக்கு கொடுத்த தேவாங்க சின்ன மாதிரி இருந்துகிட்டு விலையா பேசுற நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட, நான் கிளம்புறேன்னு சிலையோட கிளம்பின ஹீரோ இதுக்கப்புறம் நிறைய புரோக்கர்ஸ் கிட்ட போறாரு. அவங்களும் விலையை அதிகமா தான் சொல்றாங்க. ஆனா ஹீரோ யாருகிட்டயுமே சிலையை கொடுக்க மாட்டாரு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ யாருன்றது யாருக்கும் பெருசா தெரியலனாலும் எவனோ ஒருத்தவங்க கிட்ட புத்தர் சிலை இருக்குன்ற நியூஸ் ஊர் முழுக்க ஸ்ப்ரெட் ஆக, இதுக்கு அடுத்த சீன்ல ஸ்கை ஹோட்டல்ன்ற ஒரு பெரிய கம்பெனியோட சேர்மனுக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அவர் கூட எப்பவுமே அசிஸ்டண்டா ஒரு பொண்ணு இருக்கா, அவ தான் படத்தோட ஹீரோயின். இப்ப ஹீரோயின் சேர்மன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு டெக்னீஷியனோட சேர்ந்து அவர் உருவாக்குன வால்ட்டுக்கு போறாங்க. சேர்மனுக்காக டெக்னீஷியன் உருவாக்கி இருக்க வால்ட் இது. இந்த வால்ட்ல ஏகப்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் ஒரு ஈ எறும்பால கூட உள்ள போக முடியாது. அப்படி இதுல என்னென்ன இருக்குன்னா, முதல்ல வால்ட்
வாசல்ல போய் நின்னதுமே இங்க ஒரு மோஷன் டிடெக்டர் இருக்கு, அது யாரோ வராங்கன்றத சென்ஸ் பண்ணிடும். அப்புறம் அதே இடத்துல இருக்க கேமரா வந்தவங்கள படம் பிடிச்சு அந்த போட்டோவை சேர்மேனோட மொபைலுக்கு அனுப்பிடும். ரெண்டாவது, இந்த கட்டத்தை தாண்டி உள்ள போனா அங்க சேர்மேனோட கைரேகை, கண்வழி இது இல்லாம அதை திறக்க முடியாது. அதை திறந்துட்டு உள்ள போனதும் சேர்மேனோட மொபைலுக்கு ஒரு பாஸ்வேர்டு வரும். ஒரு தடவை இந்த ஸ்டேஜுக்கு போறப்பவும் ஒரு தடவையும் புது புது பாஸ்வேர்டு சேர்மேனோட மொபைலுக்கு வரும். அந்த பாஸ்வேர்டை லாக்கர்ல போட்டதும் சாவி போடுற செட்டப் ஒன்று ஓபன் ஆகும். இது ரொம்ப ஸ்பெஷலா மேட் பண்ண லாக்கர். ஒரே ஒரு சாவி மட்டும் தான் இருக்கு. அந்த சாவியும் எப்பவுமே சேர்மேன் கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஒருத்தவன் இதை மீறி எல்லாத்தையும் கடந்து வால்ட்டுக்குள்ள போயிட்டாலும் வால்ட்டுக்குள்ள இன்ஃப்ராரெட் லைட் அங்க இங்க சுத்திட்டு இருக்கும். அது உள்ள போறவனை சுட்டு பொசுக்கிடும். இப்படி ஒரு மாபெரும் பாதுகாப்பு இருக்க வால்ட்டை டெக்னீஷியன் சேர்மேனுக்காக உருவாக்கி கொடுத்திருக்காரு. அது எதுக்காகன்னா, சேர்மேன் பல வருஷமா பல பழமையான பொருட்களை இல்லீகலா வாங்கி அதை கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதை இவர்கிட்ட இருந்து யாரும் திருடிட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு வால்ட்டை உருவாக்கி இருக்காரு. சேர்மேன் நினைச்ச மாதிரியே வால்ட் அமைஞ்சு போச்சா? இனிமேல் இதை உருவாக்குனவனுக்கு என்ன வேலை? நம்ம பழைய கதை ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம்ல, ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டி முடிச்சதும் அதை கட்டினவங்க எல்லாரோட கையையும் வெட்டிட்டாரு. ஏன்னா அதே மாதிரி இன்னொரு தாஜ்மஹாலை வேற யாரும் உருவாக்கிட கூடாதுன்றதுக்காக அப்படி பண்ணதா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இந்த சேர்மேனோட எண்ணம் இதே மாதிரி இன்னொரு வால்ட்டை யாரும் உருவாக்கிட கூடாதுன்றது இல்ல. நாளை பின்ன நம்மளை தவிர்த்து இந்த வால்ட்டை கிரியேட் பண்ண டெக்னீஷியன் மூலியமா வேற யாரும் இந்த வால்ட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காக வால்ட்டை பார்த்துட்டு கிளம்புறப்போ சேர்மேன் ஹீரோயினை தனியா கூப்பிட்டு, நம்ம அடியால் ஒருத்தவன் டானன் இருக்கான்ல, அவனை வச்சு டெக்னீஷியனோட கதையை முடிச்சிரு. அப்புறம் ஏதோ ஒரு பையன் புத்தர் சிலையை வச்சு சுத்திட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேனே, அவனையும் பிடிச்சி அந்த சிலையை வாங்க பாரு அப்படின்னு 2 இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இதுக்கு அடுத்த சீன்லயே சேர்மேன் எந்த டானை பத்தி சொன்னாரோ அந்த டான் டெக்னீஷியனை பிடிச்சி ஒரு ஆத்தோரத்துக்கு தூக்கிட்டு வந்து அவரோட கை கால் ரெண்டுத்தையும் கட்டினதுக்கு அப்புறம் மீனை பிடிக்கிற தூண்டிலோட கொக்கிய இவரோட வாயில மாட்டி டெக்னீஷியனை ஆத்துக்குள்ள தள்ளிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே தூண்டிலோட நூல் அறுத்துக்குது. டெக்னீஷியன் ஜல சமாதி ஆயிடுறாரு. இதே சமயம் டானுக்கு கால் பண்ண ஹீரோயின், தம்பி சேர்மேன் கேட்ட புத்தர் சிலையை பத்தின தகவல் தெரிஞ்சு போச்சு, அது ஹீரோன்ற ஒருத்தவங்க கிட்ட தான் இருக்கான், சட்டு புட்டுன்னு அவனை பிடிச்சி அந்த சிலையை வாங்குற வழியை பாருன்னு ஹீரோயின் சொல்லவே டான் அவன் ஆளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பிடுறான். இங்க நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, டான் எந்த ஆத்துல இருந்து கிளம்புறானோ அந்த ஆத்தோட இன்னொரு கரையில தான் ஹீரோயின் நின்னுட்டு இருக்கா. ஹீரோயின் கூடவே விசுவாசி மாதிரி ஒரு ஆளும் நின்னுட்டு இருக்கான். ஹீரோயின் மூஞ்ச பாக்குறப்பவே வில்லத்தனம் வெறித்தனமா தெரியுது. ஆனா ஹீரோயின் என்ன பண்ண காத்துட்டு இருக்கான்றதுதான் புரியல. இது முடிஞ்ச மறுநாள் ஹீரோ எப்பவும் போல ஒரு புரோக்கர் கிட்ட சிலையை காட்டிட்டு அவங்கிட்டையும் விற்காம சிலையை எடுத்துட்டு வரப்போ ஹீரோவை சுத்து போட்ட டானோட ஆளுங்க ஹீரோ சிலை இது ரெண்டையும் டானுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்துறாங்க. டான் ஹீரோ கிட்ட பணம் கொடுத்துட்டு அந்த சிலையை வாங்குறதுக்கு ஹீரோ கிட்ட என்னென்னமோ பேசி பாக்குறான். ஆனா ஹீரோ இவங்கிட்டையும் சிலையை வைக்கிற மாதிரி தெரியல. எப்படியும் ஹீரோ சிலையை வைக்கலனா டானும் அவனோட ஆளுங்களும் ஹீரோவை இங்க இருந்து விட போறது இல்ல. அதனால ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே ஒரு அகாஜிகாவை காட்டிட்டு சிலையோட பில்டிங்கை விட்டு வெளியே ஓடி வராரு. அப்ப ஹீரோவுக்கு எதிரில நடந்து வந்துட்டு இருந்த ஒரு பொண்ணு ஹீரோ மேல மோதிடுறா. ஏண்டி ஏன் நந்தி மாதிரி குறுக்க வந்து நிக்கிற அப்படின்னு இடிச்சவளை கழுவி ஊத்திட்டு கீழே விழுந்தாலும் ஹீரோ கருப்பு கேரி பேக் மட்டும் விடவே இல்லையே. ஏன்னா அதுல தானே புத்தர் சிலை இருக்கு. சோ கேரி பேக் எடுத்துக்கிட்டு ஹீரோ ஓட்ட முடிக்கிறாரு. பின்னாலேயே டானோட ஆளுங்களும் ஹீரோவை துரத்துக்கிட்டு ஓடுறாங்க. இப்படி நடந்துட்டு இருந்த சேசிங்க ஆரம்பத்துல ஹீரோ புத்தர் சிலையை திருடுறப்போ அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் விசாரணைக்காக வந்தாரு இல்ல, ரோட்டோரத்துல நின்னுட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் சேசிங்க பாத்துறாரு. சோ ஓடிட்டு இருந்த ஹீரோவை டானோட ஆளுங்க பிடிச்சதும் பின்னாலேயே வந்த இன்ஸ்பெக்டர் என்ன பிரச்சனை இங்க அப்படின்னு பஞ்சாயத்து பண்ண இன்ஸ்பெக்டர் டான் இவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே அறிமுகம் இருக்கும் போல. அவர் போலீஸ், இவன் திருட, அறிமுகம் இருக்காதா பின்ன. சோ டான் வந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, தெரிஞ்ச பையன் தான், சும்மா பேசிட்டு இருக்கேன்னு சமாளிக்க பாக்குறான். பட் ஹீரோவோ வாங்க சார் வாங்க, நீங்க போலீஸா? எல்லா போலீஸும் லேட்டா தான் வருவாங்க, பரவாயில்லையே நீங்க முன்னாலேயே வந்துட்டு இருக்கீங்க. அதாவது சார் நான் பாட்டுக்கு 7 ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன், தோ நிக்கிறான் பாருங்க ஒருத்தவன், நல்லா சூளையில இருக்க சூனிய பொம்மை மாதிரி நடந்து போயிட்டு இருந்தா என்ன வழி மறிச்சு நான் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்து சிலையை திருட ட்ரை பண்றான். அந்த சிலையே வெறும் 10 ரூபா தான் சார் இருக்கும், அதை கூட வாங்க முடியாத பணாதி, இவனெல்லாம் ஏன் சார் ரோட்ல விடுறீங்க? அப்புறம் என்ன மாதிரி பொதுமக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க பாப்போம் இப்படின்னு ஹீரோ ஒரு ஆக்டிங்க போடவே இன்ஸ்பெக்டரும் டானோட கையில இருந்து அந்த கருப்பு கலர் கேரி பேக்கை வாங்கி பிரிச்சு பார்த்தா அங்கதான் நமக்கு ஒரு ட்விஸ்ட். ஹீரோ டானை பார்க்க வரப்போ அந்த கேரி பேக்ல எந்த சிலை இருந்துச்சோ இப்ப அந்த சிலை இல்ல, வேற சிலையா மாறி இருக்கு. எப்போ எப்படி அது மாறிச்சுன்னு நம்ம யோசிச்சா ஹீரோ இன்ஸ்பெக்டர் ஆயகரிட அங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் தான் நமக்கு மேட்ரு புரியுது. ஹீரோ டானோட ஆளுங்கள்ட்ட அகாஜுகா காட்டிட்டு பில்டிங்ல இருந்து வெளியே ஓடி வரப்போ ஒரு பொண்ணு மேல மோதினார் இல்ல, அங்கதான் சிலை கை மாறி இருக்கு. அதோட அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, ஹீரோவோட தங்கச்சி தான். ஹீரோவோட தங்கச்சி, ஹீரோவோட அப்பா, இவர் தான் நம்ம ஓப்பனிங்ல பார்த்த டாம் ராபர். இவங்க 3 பேரும் கும்பலா சேர்ந்து தான் இந்த திருட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆக புத்தர் சிலைன்னு ஹீரோவோட கையில தான் இருக்கு. இப்ப இந்த 3 பேரும் வீட்டுல இருக்கப்போ டிவில ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. ஸ்கை ஹோட்டல் கம்பெனியோட சேர்மேன கொரியாவோட பழம்பெரும் பொக்கிஷங்கள் இருக்க மியூசியமோட ஹெட்டா மாத்திட்டதா டிவி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்க. அப்ப காலையில ஹீரோ கிட்ட இருந்து சிலை வாங்க முடியாத டான் இப்ப ஹீரோவுக்கு கால் பண்றான். எப்படியா அவங்க கிட்ட இருந்து கால் வரும்ன்றது ஹீரோ எதிர்பார்த்த ஒண்ணுதான். சோ கால் அட்டன் பண்ண ஹீரோ மறுநாள் அவன் எங்க வர சொன்னானோ
அந்த இடத்துக்கு புத்தர் சிலையோட போக அங்க டான் அடிச்சான் பாருங்க ஒரு அந்தர் பெல்ட்டி. இவன் வேலை செய்யறது சேர்மேனுக்காக. சேர்மேன் இந்த புத்தர் சிலை வேணும்னு கேட்டிருக்காரு. பட் டான் அதை மீறி இந்த சிலைய சேர்மேனுக்கே தெரியாம வேற ஒரு சைனாக்கார டீலருக்கு விக்கிறதுக்கு ரெடியா இருக்கான். ஹீரோ டான் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே அந்த சைனாக்கார டீலரும் இங்க வர யாருமே எதிர்பாராத விதமா ஹீரோயினும் சைனாக்கார டீலரோட சேர்ந்தே வரா. ஹீரோயினை பார்த்ததும் டானுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருது. வந்த ஹீரோயினும் டான தெரியுன்ற மாதிரி எல்லாம் காட்டிக்கல. அவ வந்திருக்கிறது சைனாக்கார டீலரோட வாங்க போற ப்ராடக்ட் ஒரிஜினலா ஃபேக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காகத்தான் டீலர் ஹீரோயினை கூட்டிட்டு வந்திருக்கான். ஹீரோயினும் புத்தர் சிலையை செக் பண்ணி பார்த்துட்டு அதை ஃபேக்னு சொல்லிடுறா. ஏன்னா ஒரிஜினல்னு சொல்லிட்டா டீலர் அதை வாங்கிடுவான். அப்புறம் ஹீரோயினோட பாஸான சேர்மேனால அதை வாங்க முடியாது இல்ல. சோ ஃபேக்னு சொல்லி சைனாக்கார டீலர் அனுப்பி விட்டவ அதுக்கப்புறம் டான் கிட்ட தனியா போய், ஏண்டா கப்பீஸ், நம்ம பாஸ் இந்த சிலை வேணும்னு சொல்லியும் நீ வேற ஒருத்தவனுக்கு சிலையை வைக்க பாக்குறியா? இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? சாவடிச்சு சங்கு ஊதிடுவாரு உனக்கு. ஏதோ போனா போதுன்னு இந்த ஒரு தடவை உன்னை பத்தி சொல்லாம விட்டுடுறேன், இன்னொரு தடவை இப்படி நடக்காம பாத்துக்கோ அப்படின்னு அவனை மிரட்டினதுக்கு அப்புறம் இந்த பக்கம் ஹீரோ கிட்ட, நீ தான் சிலையை வச்சுக்கிட்டு ஆட்டம் காட்டிட்டு இருக்க ஆளாப்பா, இனிமேல் எதா இருந்தாலும் நீ என்கிட்டே டீல் பண்ணு, உன் சிலைக்கு நீ எவ்வளவு காசு கேக்குறியோ நான் அவ்வளவு கொடுத்துட்றேன், என் காடை புடி, எனக்கு போன் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறா. காடை வாங்கிட்டு ஹீரோ வீட்டுக்கு போனதுமே இவரோட தங்கச்சி மூலியமா யார் இந்த ஹீரோயின்ன்றத விசாரிக்கிறாரு. ஹீரோயின் பழங்கால பொருட்களை ஆராய்ச்சி பண்றதுல இளங்கலை முதுகலைன்னு எல்லா பட்டத்தையும் வாங்கிட்டா. அதோட ஹீரோயின் சேர்மேன் கிட்ட வேலை செய்யறது மட்டும் இல்ல, இந்த பழமையான பொருட்கள்லாம் யார் யார் வாங்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஹீரோயினை நல்லா தெரியும். அவங்களுக்கு ஹீரோயின் அட்வைசர் மாதிரி, இந்த பொருளை வாங்கலாம், அந்த பொருளை வாங்க கூடாது, வாங்குற பொருள் ஒரிஜினலா இல்ல ஃபேக்கா, ஒருவேளை அது ஒரிஜினலா இருந்தா எந்த வருஷத்தை சேர்ந்தது, அதை எவ்வளவு விலை கொடுத்து வாங்கலாம் அப்படின்ற வரைக்கும் அட்வைஸ் கொடுத்து பார்ட்டு பார்ட்டா பிரிச்சு பதம் பார்த்துருவா. அப்படிப்பட்ட ஆள் கிட்ட தான் ஹீரோ டீல் பேச போறாரு. இப்படி ஹீரோயினோட தகவல் எல்லாம் சொன்ன தங்கச்சிக்காரி, ஏன் பிரதர், எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட், இப்ப நம்ம கிட்ட புத்தர் சிலையை வாங்குற மாதிரி சேர்மேன் பல வருஷமா பல பொருளை வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சிருப்பான்ல, அவன் வாங்குற பொருளை எங்க வச்சிருப்பான், அதை தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு பேசிட்டு இருந்தவ பார்த்தா பாருங்க ஒரு வேலைய, இவங்க கிட்ட இருக்க சிலையை இவங்க சேர்மேன் கிட்ட கொடுக்க போறாங்க. அதை எல்லா பொருளோடையும் சேர்த்து தானே சேர்மேன் வைக்க போறான். சோ அந்த லொகேஷனை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தங்கச்சிக்காரி புத்தர் சிலையோட அடியில ஒரு ட்ரில்ல போட்டு அதுல ஜிபிஎஸ் டிராக்கரை வச்சிட்டு இருக்கா. அது அவளே சொன்னதும் அவளோட அப்பா அவளை துரத்தி அடிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோவுக்கும் டிராக்கர் வச்சதும் ஏதோ ஒரு விதத்துல நல்லதுன்ற மாதிரி தான் தோணுது. சோ சிரிச்ச முகத்தோடயே ஹீரோயின் பொருள் எடுத்துக்கிட்டு ஒரு கேசினோவுக்கு வர சொன்னதும் கேசினோவுக்கு புத்தர் சிலையோட போன ஹீரோயின் கிட்ட சிலையை கொடுத்துட்டு அதுக்கான காசா வாங்காம கேசினோல டோக்கன் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த டோக்கனா வாங்கிக்கிறாரு. காசை வாங்கினா கொஞ்ச நேரம் தாங்க அந்த காசை அந்த கேசினோலயே ஒரே தடவையில எல்லாத்தையும் மொத்தமா பெட்டு கட்டி பூரா காசையும் விட்டுறாரு. இதை ஹீரோயினுமே பாக்குறா. அவளுக்கா யாரா இந்த ஃபாரின் பாரி வல்லலு ஒரு பொருளை எவ்வளவு கஷ்டப்பட்டு திருடி இருப்பான், அதை வச்சு சம்பாரிச்ச காசை கண்ணுமைக்கிற நேரத்துல உருட்டானே, அப்ப இவனுக்கு பணம் முக்கியம் இல்ல போல அப்படின்னு இதை வச்சு ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ஒரு இம்ப்ரெஷன் வந்துருது. அடுத்து ஹீரோவை தனியா ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போன ஹீரோயின், இப்படி கிடைச்ச காசை அனாமத்தா தொலைச்சிட்டியப்பா, சரி வேணும்னா நான் உனக்கு இன்னொரு ஆஃபர் தரவா, நீ எங்களுக்காக ஒரு வேலை செஞ்சு கொடு, நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுத்துறேன், அதுல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா நீ திருடி எடுத்துட்டு வர பொருளை டைரக்டா எங்க கிட்ட தான் கொடுக்கணும், ஓகேவா அப்படின்னு ஹீரோயின் ஒரு ஆஃபர் கொடுக்கவே பேசுற ஹீரோயினோட கண்ணுல காதல் இருக்கிறத ஹீரோவால நல்லா உணர முடியுது. ஓகே ஓகே சிட்டு சிக்கிக்கிச்சின்னு என்ன வேலைன்னு ஹீரோ கேட்க ஹீரோயின் ஒரு கார் சாவியை கொடுத்து இந்த கார்ல போய் பாருன்னு சொல்றா. ஹீரோவும் கேசினோவுக்கு வெளியே நிக்கிற அந்த காருக்குள்ள வந்தா காருக்குள்ள சில பல போட்டோஸ் இருக்கு. ஒரு பெரிய ராஜாவோட கல்லறையில வரையப்பட்ட சுவர் ஓவியங்களோட போட்டோஸ் தான் இது. அந்த கல்லறையில இருந்து சுவர் ஓவியங்களை திருடி எடுத்து வர வேண்டியதுதான் ஹீரோவோட வேலை. செஞ்சுட்டா போச்சுன்னு இதை முடிக்கிறதுக்கு ஹீரோ ஒரு ஆளை தேடி போறாரு. இண்டியானா ஜோன்ஸ் மாதிரி இவர் கொரியாவோட டாக்டர் ஜோன்ஸ். முன்னொரு காலத்துல ரொம்ப ஃபேமஸான டாம் ராபரா இருந்தவர். இப்ப அதெல்லாம் விட்டுட்டு திருந்தி ரோட்டு கடை ஒண்ணு வச்சு பொழைச்சிட்டு இருக்காரு. இவர்கிட்ட போன ஹீரோவும் தங்கச்சிக்காரியும் இவரை எவ்வளவு பிரெயின் வாஷ் பண்ண முடியுமோ அவ்வளவு பிரெயின் வாஷ் பண்ணி டாக்டர் ஜோன்ஸை இவங்களோட டீம்ல சேர்த்துக்கிறாங்க. இப்ப இவங்க திருட போற இடம் கொரியாவுல இல்ல, கொரியா சைனா அந்த பார்டருக்கு பக்கத்துல இவங்க திருட போற இடம் இருக்கு. சோ வேலை கொஞ்சம் ரிஸ்க் தான், இருந்தாலும் எப்ப திருடலாம் எப்படி திருடலாம்ன்ற பிளான போட்டுட்டு டாக்டர் ஜோன்ஸ் ஹீரோ இவங்க ரெண்டு பேரும் சைனாவுக்கு போறதுக்கு உண்டான போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை தங்கச்சிக்காரி பாத்துக்கிறா. ரெண்டு பேரும் சைனாவுக்கும் வந்து இறங்கிடுறாங்க. ஹீரோயின் சைட்ல இருந்து வந்தவங்களை பிக்கப் பண்ணி இவங்களை கைட் பண்றதுக்காக ஹீரோயின் ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கா. நம்ம இவன் பேரை கைடுனே வச்சுப்போமே. கைடு ஏர்போர்ட்டுக்கு வந்து ரெண்டு பேரையும் பிக்கப் பண்ண, யாரா இவன் நல்லா சேர்த்து வச்ச செல்லா காசு மாதிரி, இவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு கைட பார்த்த ஆதங்கத்துல டாக்டர் ஜோன்ஸ் ஹீரோ கிட்ட புலம்பி தள்ளுறாரு. யோ கொஞ்ச நேரம் சும்மா வாயா, நீ பெரிய ஆணழகன், அதுக்குள்ள அத்தோன குறை சொல்ல வந்துட்ட, வந்தமா வந்த வேலையை பார்த்தமான்னு இரு அப்படின்னு ஜோன்ஸ் ஹீரோ ஆய கட்டி அன்னைக்கு நைட்டு ஹீரோ ஜோன்ஸ் கைடுன்னு 3 பேரும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பார்டரை தாண்டி கல்லறை இருக்க இடத்துக்கு போயிடுறாங்க. மண்ணுக்கு அடியில ஏதோ ஒரு இடத்துல கல்லறை
இருக்கு, ஆனா எந்த இடத்துலன்னு சரியா தெரியல. தெரிஞ்சாதானே கரெக்டா அந்த இடத்துல தோண்ட முடியும். சோ ஹீரோ என்ன பண்றாரு, கீழே கிடக்குற மண்ணெல்லாம் எடுத்து நாக்குல நக்கி பார்த்துட்டு இருக்காரு. ஏன்டா இந்த மாதிரி பண்றேன்னு ஜோன்ஸ் ஹீரோ கிட்ட கேட்டா, இது செத்தவங்களை புதைச்ச கல்லர் தானே, புதைக்கப்பட்டவங்க மண்ணோட மண்ணா சேர்ந்து டீகம்போஸ் ஆயிருப்பாங்கல்ல, அப்படி டீகம்போஸ் ஆன பாடியோட டேஸ்ட் மண்ணுல எங்க தெரியுதுன்னு தான் நக்கி பார்த்துட்டு இருக்கேன் இப்படின்னு ஹீரோ சொன்னதும் ஜோன்ஸுக்கு ஹார்ட்டே நின்றுது. என்னடா சொல்ற? ஆமா, உனக்கு எப்படி டீகம்போஸ் ஆன பாடியோட டேஸ்ட் இப்படிதான் இருக்கும்னு தெரியும் அப்படின்னு ஜோன்ஸ் பயத்துல நடுங்கிட்டு இருக்கும் போது ஹீரோ அதுக்கு எந்த பதிலும் சொல்லல. இந்த கேப்லயே பார்டர்ல இருந்த போலீஸ்காரங்க அந்த பக்கமா ரவுண்ட்ஸுக்கு வந்துட்டு இருக்காங்க. சோ 3 பேரும் புல்லு போர்வையை போத்திக்கிட்டு மண்ணுல படுக்க கரெக்டா ஹீரோ எந்த இடத்துல படுக்கிறாரோ அங்கதான் டீகம்போஸ் ஆன பாடியோட டேஸ்ட் தெரியுது. சோ அதுக்கு கீழே தான் கல்லறை இருக்கு. இது தெரிஞ்சதும் பள்ளத்தை நோண்டி 3 பேரும் கல்லறைக்குள்ள போயிடுறாங்க. இவங்க தேடி வந்த சுவர் ஓவியமும் அதே கல்லறைக்குள்ளதான் இருக்கு. பல வருஷமா அந்த ஓவியம் மண்ணுக்குள்ளேயே இருக்கு. எடுத்தோம் கவுத்தோன்னு பொசுக்குன்னு போய் அதை புடுங்கினா காதை கெட்டுரும். அதனால ஜோன்ஸ் இவரோட சில்லா கிட்டுமா வேலையை காட்டி டிராயிங்க எவ்வளவு பக்குவமா எடுக்க முடியுமோ அவ்வளோ பக்குவமா டிராயிங்க்கு மேல ஸ்ப்ரே அடிச்சு ஒரு டிராயிங் முடிகிற இடத்துலயும் நூலை வச்சு அளவு பார்த்து ஒன்னியா கழட்டி கடைசியில எல்லா டிராயிங்கையும் கழட்டி ஒரு பெட்டியில வச்சிடுறாங்க. அங்கதான் ஹீரோ ஜோன்ஸ். இவங்களுக்கு ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட், இது வரைக்கும் இவங்க கூடவே கைடா ஒருத்தவன் டிராவல் ஆயிட்டு இருந்தான்ல, அந்த பைப்புல டிராயிங் கிடைச்சதும் கன் எடுத்து இவங்களுக்கு முன்னால நீட்ட 2 பேருக்கும் பக்கோன்னு ஆயிடுது. ஒரு பக்கம் ஜோன்ஸ், நான் அப்பவே சொல்லல இந்த அரிய வகை அதிசய பிரிவியோட மூஞ்சியே சரியில்லை, இவனை நம்ப வேணான்னு, என் பேச்சை கேட்டியா நீ, இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாரு அப்படின்னு அவர் ஹீரோ கிட்ட சண்டைக்கு போக பதிலுக்கு ஹீரோவும் அவர்கிட்ட சண்டைக்கு போக இதை எதிரில இருந்து பாத்துட்டு இருந்த கைடு லைட்டா டைவர்ட் ஆகிறான். அதை யூஸ் பண்ணி 2 பேருமா சேர்ந்து அவனை அடிச்சு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் கைடுக்கு ஒரு கால் வருது. ஹீரோ போன் எடுத்து காதுல வச்சா அந்த பக்கம் பேசிட்டு இருக்கிறது சேர்மேன் கிட்ட வேலை செய்யற டான். எப்படி போன தடவை சேர்மேனுக்கு தெரியாம புத்தர் சிலையை திருடி வைக்கலாம்னு நினைச்சானோ அதே மாதிரிதான் இப்பவும் சேர்மேனுக்கு தெரியாம கைட வச்சு இவங்க 2 பேரையும் போட்டு தள்ளி இந்த சுவர் ஓவியங்களை அவன் மறைமுகமா விற்க நினைச்சிருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ திருண்ண பொருளோட கொரியாவுக்கு வந்து இறங்க ஹீரோவுக்கு முன்னால ஹீரோயின் டான் சேர்மேனோட ஆளுங்கன்னு எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க. அதே இடத்துலதான் சேர்மேனும் கார்ல உட்காந்துட்டு இருக்காரு. அதை பார்த்த ஹீரோ, போதுங்க இனிமேல் நான் அல்லு சில்லு கூட பிசினஸ் பண்ணதெல்லாம் போதும், நான் எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா ஓனர்கிட்டயே பேசிக்கிறேன். இந்த பொருளை வாங்க போற வரை இப்ப என் கண்ணு முன்னால வந்தா பொருள் விற்கப்படும், இல்லனா பேக் பண்ணப்படும் அப்படின்னு ஹீரோ சொல்லவே சேர்மேன் காரை விட்டு இறங்கி வராரு. வந்த சேர்மேனுக்கு ஹீரோ கையை கொடுக்க பதிலுக்கு சேர்மேனும் கையை கொடுக்கறாரு. அப்ப சேர்மேனோட கையில இருக்க ஒரு மார்க்க பார்த்த ஹீரோ இவருக்குள்ளேயே ஒரு பிளாஷ்பேக்கை ஓட்டி பாக்குறாரு. இந்த பிளாஷ்பேக் பல வருஷத்துக்கு முன்னால நடந்த பிளாஷ்பேக். அப்பெல்லாம் ஹீரோவே சின்ன பையன். அந்த டைம்ல ஹீரோவோட அப்பா இப்ப ஹீரோ இருக்க மாதிரியே சின்னதா ஒரு டாம் ராபரா இருந்திருக்காரு. ஒரு நாள் ஹீரோவோட அப்பா ஹீரோ 2 பேரும் ஒரு பள்ளத்துக்குள்ள இறங்கி ஒரு பழம்பெரும் பொருளை கொள்ளையடிக்க போயிருக்காங்க. அங்க ரொம்பவே குட்டியா ஒரு ஓட்டை இருக்கு. சின்ன பையனா இருந்த ஹீரோவால மட்டும்தான் அந்த ஓட்டைக்குள்ள போக முடியும். சோ போய் பொருள் எடுத்துட்டு வந்து குடுராசா அப்படின்னு ஹீரோவோட அப்பா குட்டி ஹீரோவை உள்ள அனுப்பி வைக்க உள்ள போன ஹீரோவும் கஷ்டப்பட்டு அந்த பொருள் எடுத்துட்டு வெளியே வந்தா உள்ள அனுப்பி வச்ச ஹீரோவோட அப்பாவை காணோம். பள்ளத்துக்கு மேல சேர்மன் தான் நின்னுட்டு இருக்கான். எங்கடா என்னோட அப்பான்னு குட்டி ஹீரோ கேட்டா முதல்ல உன் கையில இருக்க பொருளை கொடுப்பா, ரெண்டாவது உன் அப்பா வருவாருன்னு சேர்மன் சொல்ல குட்டி ஹீரோவும் பள்ளத்துக்குள்ள இருந்துகிட்டு அந்த பொருளை சேர்மனோட கையில கொடுத்திருக்கான். அப்பதான் சேர்மனோட கையில இருக்க மார்க் ஹீரோ கண்ணுல பட்டிருக்கு. சரி பொருளை கொடுத்தாச்சு, அடுத்து ஹீரோவோட அப்பா வருவாருன்னு பார்த்தா ஹீரோவோட அப்பா என்னமோ வராரு, ஆனா உயிரோட இல்ல. போனாமா பொருளை திருடி 2 பேரும் பங்கு போட்டுக்கலாம்னு ஹீரோவோட அப்பாவை ஆசை காட்டி கூட்டிட்டு வந்த சேர்மன் அவன் கைக்கு பொருள் கிடைச்சதும் ஹீரோவோட அப்பாவை கொலை பண்ணி பள்ளத்துக்குள்ள தள்ளிட்டு அதே பள்ளத்துக்குள்ள குட்டி ஹீரோவையும் உயிரோட வச்சு பள்ளத்துல மண்ணை போட்டு மூடிட்டு அவன் போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஓபனிங் சீன்ல பார்த்தோம்ல, இப்ப ஹீரோவோட அப்பாவா இருக்கவரு வந்து பள்ளத்தை நோண்டி உள்ள இருக்க ஹீரோவை காப்பாத்தி இருக்காரு. அப்போயில இருந்து யார் இந்த சேர்மன் யார் இந்த சேர்மன் ஹீரோ தேடுதல் வேட்டையிலேயே இருந்திருக்காரு. அவனை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக தான் ஹீரோ இந்த தொழிலுக்கும் கூட வந்திருக்காரு. ரொம்ப நாள் வேட்டைக்கு அப்புறம் இன்னைக்கு சேர்மன் ஹீரோவோட கண்ணுல பட்டுட்டான். இருக்குடி உனக்கு ஒரு பாயாசம்னு மனசுக்குள்ளே நினைச்ச ஹீரோ தற்சமயத்துக்கு சேர்மன் கிட்ட எதையும் காட்டிக்காம இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோயினை தனியா மீட் பண்ணி, ஏங்க எனக்கு புதுசா ஒரு பிளான் வந்திருக்குங்க, கொஞ்சம் சொல்றேன் நல்லா இருக்கான்னு பாருங்களேன். இதோ நம்ம நின்னுட்டு இருக்க இடத்துல இருந்து நம்ம கண் எதிரில் ஒரு பெரிய ராஜாவோட சமாதி இருக்குல்ல, அங்க ஒரு விலை உயர்ந்த பொக்கிஷம் இருக்கு, அதை திருடலான்னு நான் நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஹீரோயின் கிட்ட கேட்டதும், டேய் ஸ்பைக் வச்ச சைவ பூரான் நடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, அதான் அந்த காலத்திலேயே நம்ம ஊரை பிடிக்க வந்த ஜாப்பனீஸ் ஆளுங்க அந்த ராஜாவோட கல்லறையை நோண்டி உள்ள அவனுங்களுக்கு பெருசா எந்த பொக்கிஷமும் கிடைக்கலன்னதும் செத்த ராஜாவோட பாடியவே வெளியே தூக்கி போட்டு எரிச்சுட்டானுங்க. அதுவே இப்ப காலியா கிடக்கிற கல்லறை, ஏதோ அது நம்ம நாட்டோட அடையாளம்ன்றதுனால அதை இது வரைக்கும் பாதுகாத்துட்டு இருக்காங்க, அதுல நீ போய் என்ன கொள்ளடிக்க போற அப்படின்னு ஹீரோயின் இவளுக்கு தெரிஞ்ச ஒரு கதையை சொல்றா. மேடம் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடாது மேடம், குண்டு சட்டிலேயே குதிரை ஓடிட்டு இருந்தா இப்படிதான், யாருக்குமே தெரியாத ஒரு புது தகவல் எனக்கு தெரியும், நீங்க சேர்மனை வர வைங்களேன், அவருக்கு முன்னால நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் அப்படின்னு ஹீரோ சேர்மன்
சேர்மேனை வர வச்சு இவர் ஒரு கதையை ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோயின் சொன்ன கதை தான் வெளியே எல்லாருக்குமே தெரியும். சோ எல்லார பொறுத்த வரைக்கும் அந்த கல்லறையில எதுவுமே இல்லன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கல்லறையில ராஜா யூஸ் பண்ண அவரோட சொந்த வாளை அவர் கூடவே சேர்த்து புதைச்சிருக்காங்களாம். அந்த காலத்திலேயே அந்த ராஜா இந்த விஷயம் வெளியே வர யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு இவரோட விசுவாசமான ஒரு மந்திரிக்கு நான் செத்து என்ன புதைக்கிறப்போ என்னோட வாளையும் என் கூடவே சேர்த்து புதைச்சிருங்கன்னு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு. அந்த லெட்டர் எப்படி ஹீரோவுக்கு கிடைச்சதுன்னு தெரியல. சேர்மேன் கிட்ட கதையை சொல்லிட்டு ஹீரோ சொல்றது உண்மைதான்றத சேர்மேனுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு ஹீரோ அந்த லெட்டரையும் எடுத்து காட்ட இது ஒரிஜினலா ஃபேக்கானு செக் பண்ண சேர்மேன் ஒரு ஆளை கூட்டிட்டு வர அவரும் லெட்டரை செக் பண்ணி பார்த்துட்டு தல இது அந்த காலத்துல அந்த ராஜா எழுதுனா அதே லெட்டர் தான் தல அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க சேர்மேனுக்கு அந்த வால் மேல ஆசை வந்து போச்சு. ஏன்னா உலகத்தையே கட்டியாண்ட ஒரு மன்னர் யூஸ் பண்ண வாள் அது தாங்கிட்ட இருந்தா தனக்கு தானே பெருமை. சோ அந்த வால் எனக்கு கண்டிப்பா வேணும், அதை நீ திருடி எடுத்துட்டு வந்து கொடு, எப்படி திருட போற இப்படின்றதெல்லாம் சேர்மேன் ஹீரோ கிட்ட கேட்டதும் சார் 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 ஒரு நிமிஷம் இருங்க சார், ஏன் அவசரப்படுறீங்க? நான் அந்த வாளை திருடி உங்கள்கிட்ட கொடுக்கணும்னா அதுக்கு என்கிட்ட ஒரு கண்டிஷன் இருக்கு. இப்படிதான் ஒரு நாள் யாருக்குமே கிடைக்காத ஒரு பெயிண்டிங்க நான் கஷ்டப்பட்டு திருடி ஒரு ஆள் கிட்ட வித்தேன். அவனுக்கு அதோட அருமை தெரியாம அவன் வீட்டு பெட்ரூம்ல அதை மாட்டி வச்சிருந்தான். ஒரு நாள் அவனோட வீட்டுல ஏற்பட்ட ஃபயர் ஆக்சிடென்ட்ல டிராயிங் கருகி காணாம போச்சு. இப்ப இந்த வாள் கூட அந்த மாதிரி ஒண்ணுதான், யாருக்குமே கிடைக்காத ஏன் யாருக்குமே தெரியாத ஒண்ணு. நான் இதை திருடி உங்கள்கிட்ட கொடுத்த நீங்களும் அவன மாதிரியே வைக்க கூடாத இடத்துல வாழை வச்சு வாளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. நான் உங்கள்கிட்ட கொடுக்க போற வாள் எந்த இடத்துல இருக்கு எவ்வளவு பாதுகாப்பா இருக்குன்றது எனக்கு தெரியணும், அப்பதான் என்னால உங்கள்கிட்ட கொடுக்க முடியுங்க அப்படின்னு ஹீரோ சொன்னதுமே சரி காட்டலனா இவன் வாழை திருடி தரமாட்டான் போலன்னு உடனே சேர்மேன் ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு இவரோட வால்ட்டு கிட்ட வராரு. வால்ட்டுக்குள்ள எப்படி எப்படி எல்லாம் போகணுன்றத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோமே. அந்த ப்ரொசீஜர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கடைசியா வால்ட்டோட டோரை திறந்து உள்ள இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் ஹீரோ பார்த்ததும் ஹீரோவுக்கு கை கால் புரியல. வால்ட்டுக்குள்ள அங்க எங்கன்னு ஓடி எல்லா பொக்கிஷத்தையும் பார்த்துட்டு ஏங்க என்னங்க நான் கேள்விப்பட்ட பொக்கிஷம் எல்லாமே உங்கள்ட்ட தான் இருக்கு, இதெல்லாம் எத்தனை வருஷமாங்க கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கும் போதே பொசுக்குன்னு சேர்மேன் கன் எடுத்து ஹீரோ தலையில வச்சிடுறாரு. சேர்மேனுக்கு ஒரு சந்தேகம், இவன் ஏன் சம்பந்தமே இல்லாம நம்மளோட பொக்கிஷத்தெல்லாம் வச்சிருக்க இடத்த பார்க்கணும்னு கேட்டான். ஒருவேளை நமக்கே தெரியாம இவன் நமக்கு கோழிக்கறி கொடுக்க பாக்குறானோன்னு அந்த சந்தேகத்தை சேர்மேன் ஹீரோ கிட்ட கேட்டா இதெல்லாம் என்னங்க கொடுமை, அந்த புத்தர் சிலைய நானாவா உங்கள்ட்ட தேடி வந்து வித்தேன், நீங்க தானே உங்கால வச்சு என்ன பிடிச்சி சிலைய வாங்கினீங்க, ரெண்டாவது அந்த சுவர் ஓவியம் அந்த வேலையும் நீங்க தான் என்கிட்ட கொடுத்தீங்க, சரி மூணாவதா ஒரு பெரிய வாழை திருட போறமே அது இருக்க இடத்த பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், இது ஒரு தப்பாங்க, இதுக்காயா மேல சந்தேகப்படுறீங்க அப்படின்னு ஹீரோ உத்தம புத்திரனையே ஓரங்கட்டுற அளவுக்கு பேசினதும் சேர்மேன் ஹீரோவை நம்பிடுறாரு. அதை விட அந்த வால் வேணும்ன்றதுலதான் சேர்மேனுக்கு ஆசை அதிகமா இருக்கு. சோ ஹீரோ போனதுக்கு அப்புறம் சேர்மேன் ஹீரோயின் கிட்ட நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, அந்த வால் என் கைக்கு வந்து சேர்ந்தே ஆகணும், அதை திருடுறதுக்கு ஹீரோ என்ன கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுங்கன்னு இவர் ஒரு ஆர்டரை போடுறாரு. ஆனா அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. ஊருக்கு நடுவுல இருக்க சமாதி அது, யாருக்கும் தெரியாம சமாதியை நோண்டி உள்ள இருக்க வால் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு தனி திறமை வேணும். பத்தாக்குறைக்கு இன்னும் 45 நாள்ல அந்த சமாதியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ற வேலையை வர ஆரம்பிக்க போறாங்க. அதுக்குள்ள இவங்க உள்ள இருக்க வாளை தூக்கி ஆகணும். இந்த வேலை பண்றதுக்கு ஹீரோவுக்கு டனல் ஒன்ற ஒரு ஆள் தேவைப்படுறான். அதுக்காக இந்த ஃபீல்டுல கில்லாடி கிட்டா இருக்க ஒருத்தவன் இன்னைக்கு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதும் அவங்கிட்ட தன்னோட டீமை கூட்டிட்டு போன ஹீரோ என் டீம்ல நீயும் சேர்ந்துக்கிறியாடா, ஒரு வேலை பார்க்கணும், பணம் ஏகபோகமா கிடைக்கும்னு சொல்லியுமே அவன் பேரை நம்ம டனல் மேன் வச்சுப்போமே, அவன் ஹீரோவோட டீம்ல சேர ஒத்துக்க மாட்டான். நல்லா கேன்சர் வந்த கெயின் மாதிரி இருந்துகிட்டு டார்ச்சர் பண்றானே இவனை எப்படிடா டீம்ல சேர்க்கறதுன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கப்போ டனல் மேன் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த ஒரு பொண்ணை ஜொல்லு ஜோப்பில ஊத்துற அளவுக்கு வழிஞ்சுக்கிட்டே பாக்குறான். ஓஹோ பொம்பளை சோக்கு கேக்குற ஆளாடா நீ, இத முன்னாலே சொல்றது இல்ல, சரி டீம்ல வந்து சேரு, உன்னை சேர்த்துக்கிட்ட குத்தத்துக்கு கன்றாவி ஒரு பொண்ணையும் நான் அவனுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு பொண்ணு ஆசையை காட்டி ஹீரோ டனல் மேனை இவரோட டீம்ல சேர்த்துறாரு. டீமை சேர்த்ததுக்கு அப்புறம் ஹீரோ இவரோட பிளான எல்லாரையும் கும்பலா நிக்க வச்சு சொல்லிட்டு இருக்காரு. அண்டர் கிரவுண்ட்ல ஒரு குழியை போட்டு அந்த குழி மூலியமாகவே சமாதிக்கு அடியில போய் சமாதியில ட்ரில்ல போட்டு உள்ள இருக்க வாழை தூக்குறது தான் ஹீரோவோட பிளான். இதுல எங்க இருந்து குழி நோன்றதுன்ற கேள்வி வருது இல்ல, அதுக்கும் ஹீரோ கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இதுக்காக என்ன பண்றாங்க, அந்த சமாதியை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க ஒரு காஃபி ஷாப், அதுக்கு பக்கத்துல இருக்க பாரு, இந்த ரெண்டு பில்டிங்கையும் டானையும் அவனோட ஆளுங்களையும் வச்சு அந்த பில்டிங்கோட ஓனர்ஸ் கிட்ட இருந்து அடிச்சு புடிங்கிடுறாங்க. இது இல்லாம இந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஹீரோவோட வளர்ப்பாப்பாவும் டனல் மேனும் சேர்ந்து ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கரை வச்சு இவங்க தங்கறதுக்கு ஒரு வீட்டை ரெண்டுக்கும் எடுக்கிறாங்க. இந்த ப்ராசஸ்லாம் நடந்து முடியறதுக்கே 15 நாள் ஆயிடுது. ஏற்கனவே இவங்களுக்கு 45 நாள் தானே டைம் இருந்துச்சு, அதுல 15 நாள் போனதும் மீதி 30 நாள் தான் இருக்கு. இந்த 30 நாளைக்குள்ள பார்ல இருந்து குழியை தோண்டி சமாதிக்கு போகணும்னா அதுக்கு இருக்க ஒரே வழி சமாதிக்கு பக்கத்திலேயே ஒரு பார்க் இருக்கு. அந்த பார்க்கோட பேஸ்மெண்ட்ல தண்ணி எல்லாம் போறதுக்கு உண்டான பைப் லைன் இருக்கு. சோ இவங்க பார்ல இருந்து அந்த பைப் லைன் வரைக்கும் குழியை போட்டாங்கன்னு வைங்களேன், அந்த பைப் லைன் வழியாகவே சமாதியோட பாட்டமுக்கு போயிடலாம். பிளான் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் வேலையும் ஆரம்பிக்குது. அடிச்சு புடுங்கினாங்கல்ல காஃபி ஷாப், அந்த காஃபி
காஃபி ஷாப்ல ரெனோவேஷன் ஒர்க் நடக்குதுன்ற போர்டை போட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் பார்ல நைட் டைம்ல குழி தோன்ற வேலை நடக்குது. ட்ரில்லிங் மிஷினை வச்சு குழி நோன்றப்ப ஏற்படுற சவுண்ட் வெளியே யாருக்கும் கேட்டக்கூடாதுன்னு பார்ல சத்தமா பாட்டை போட்டு விட்டுறாங்க. அப்புறம் குழி நோன்றதுனால வருள்ள மண்ணு, இந்த மண்ணெல்லாம் வெளிப்படையாகவே ஒரு ட்ரக்ல வச்சு அனுப்புறாங்க. அதான் பாருக்கு பக்கத்திலேயே இருக்க காஃபி ஷாப்ல ரெனோவேஷன் ஒர்க் நடக்குதுன்னு போட போட்டாங்களே. சோ அந்த ஒர்க்னால உருவாகிற மண்ணை வெளியே எடுத்துட்டு போறதா எல்லார்கிட்டையும் சொல்லிக்கலாம். ஒரு பக்கம் இப்படி வேலை போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இவங்க குழியை தோண்டி சமாதிக்கு அடியில போயிட்டாலுமே அங்கேயும் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஹீரோயின் ஒரு கதை சொன்னால, அப்பவே ஜப்பான் ஆளுங்க அந்த சமாதியை கொள்ளையடிக்க வந்து ஒண்ணு இல்லன்னு விட்டுட்டு போயிட்டாங்கன்னு. சோ திரும்ப யாரும் அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் சமாதியை பயங்கர ஸ்ட்ராங்கா கட்டியிருக்காங்க. சமாதியோட வெளிப்புற சுவரை கரைக்கணும்னா அதுக்கு ஒரு கெமிக்கல் தேவைப்படுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்ல, கெமிக்கல் தயாரிக்கிற வேலையை ஜோன்ஸ் பார்த்துப்பாரு. ஆனா கெமிக்கலை வச்சு அந்த சுவரை கரைச்சாலுமே உள்ள இருக்க சமாதியை கான்கிரீட்டால கட்டியிருக்காங்க. சனி அதுல ட்ரில்லையும் போட்டு தொலைய முடியாது, வெடிக்க வைக்கவும் முடியாது. வெடிக்க வச்சா உள்ள இருக்க பொக்கிஷத்துக்கு என்ன ஆகும்னு தெரியாது இல்லையா? சோ இப்போதைக்கு கான்கிரீட் எப்படி உடைக்கிறதுன்னு ஹீரோவுக்கு தெரியலனாலும் பாத்துக்கலாம்னு அசால்ட்டா இருக்காரு. இதுக்கு நடுவுல தான் இவங்களுக்கு ஒரு தலைவலி வருது. இவங்க பல்ல நோண்ட ஆரம்பிச்ச நாள்ல இருந்து பாருக்குள்ள யாரையுமே அலோவ் பண்றது இல்ல. யாரு பாருக்குள்ள வரணும்னாலும் பாரு ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறாங்க. இத கொஞ்ச நாளா வாட்ச் பண்ணிட்டு இருந்த இன்ஸ்பெக்டருக்கு இவனுங்க என்னதான் பண்றானுங்கன்னு ஒரு டவுட். அது இல்லாம இந்த பாரை டான் தான் நடத்துறான் வரை இவருக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. இதனாலேயே பாருக்குள்ள போய் பார்த்தே ஆகணும்னு டானும் அவனோட ஆளுங்களும் எவ்வளவோ தடுத்தும் உள்ள போயே தீர்வான்னு அடம்பிடிச்ச இன்ஸ்பெக்டர் பாருக்கு உள்ள வந்து டனல் நோன்ற ரூமுக்குள்ளேயும் நுழைஞ்சிடுறாரு. முடிஞ்சுதுரா சோழின்னு நம்ம நினைச்சா நல்ல வேலை. இன்ஸ்பெக்டர் வரத்துக்குள்ள உசாரான ஹீரோ டனலை நோண்டிட்டு இருந்த டனல் மேன் ஜோன்ஸ், அப்புறம் அவங்க கூட வேலை செஞ்சுட்டு இருந்த 2-3 பேருன்னு எல்லாரையும் சட்டையை கட்டிட்டு ஆட சொல்லிடுறாரு. உள்ள வந்த இன்ஸ்பெக்டருக்கு அவங்கள பார்த்தா அவங்க கேம் மாதிரியே தெரியுது. இதுல ஹீரோ வேற இவரோட சட்டையை கட்டிட்டு, சார் நீங்க செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கீங்க சார், வாங்கலாம் எங்க கூட சேர்ந்து ஃபன் பண்ணுவோம்னு கூப்பிட, டேய் அரை நிர்வாண அட்டப்பூச்சி மேல இருந்து கையேடு, வானவில் பாய்ஸாடா நீங்க, இது தெரியாம உங்கள்கிட்ட வந்து மாட்ட பார்த்தனே, ஆளா விடுங்கடா சாமி நான் ஓடி போயிடுறேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஒரே ஓட்டமா பார்ல இருந்து ஓடி போயிடுறாரு. ஒரு வழியா பஞ்சாயத்து முடிஞ்சதுறான்னு பார்த்தா எங்க முடியறது, அதுக்குள்ள இன்னொரு பஞ்சாயத்து. இன்ஸ்பெக்டர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் டனல் மேன் சொல்றான், நம்ம அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு குழியை நோண்டி ஒரு கட்ட வரைக்கும் வந்துட்டோம். இப்ப நமக்கு முன்னால ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கு, அதெல்லாம் கரெக்ட் டைமுக்குள்ள ட்ரில்ல போட்டு கரைக்கிறதெல்லாம் ஆகாத காரியம். வெடி வச்சு தூக்குனா மட்டும்தான் அந்த கல்லை வெளியெடுக்க முடியும்னு இவன் சொல்லவே, நட்ட நடு ரோட்டுக்கு அடியில அந்த இடம் இருக்கு, இவங்க கீழே பாம்பு வச்சாங்கன்னா மேலையும் ரோடு கொலாப்ஸ் ஆயிடும். சோ வெடி வைக்கிறதெல்லாம் முடியவே முடியாதுன்னு ஜோன் சொல்றாப்புல. பட் ஹீரோவோ எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா, இப்ப என்ன பிரச்சனை, கீழே பாம்பு வச்சா மேலையும் ரோடு கொலாப்ஸ் ஆயிடும் அதானே, அதுக்கு பேசாம மேலையும் ஒரு பாம்பு வச்சிருவோம், மேலே கீழே 2 இடத்துலயும் ஒரே நேரத்துல பாம்பு வெடிக்க வச்சோம்னா நம்ம கீழே பாம்பு வெடிக்க வச்சது யாருக்கும் தெரிய போறது இல்ல, மேல பாம்பு அடிச்சதுனால ஏற்பட்ட சவுண்டு தான் எல்லாரும் நினைச்சுக்க போறாங்க அப்படின்னு ஹீரோ ஒரு பிளான போட்டு மறுநாளே ரோட்டோரத்துல ஒரு கேஸ் சிலிண்டர் வண்டியை நிக்க வச்சு அதுல பாம்பை பிக்ஸ் பண்ணிட்டு கீழே இவங்க எந்த கல்ல உடைக்க நினைக்கிறாங்களோ அதுலயும் பாம்பை பிக்ஸ் பண்ணிட்டு டனல் மேன் கையில ரிமோட்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எப்ப ஹீரோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு பாம்பை வெடிக்க வச்சிடலாம்னு. மேல ரோட்ல நின்னுட்டு இருந்த ஹீரோவும் அந்த வண்டிக்கு பக்கத்துல யாரும் இல்லாத சமயமா பார்த்து வெடிக்க வேடான்னு சிக்னலை கொடுத்துடுறாரு. அப்போன்னு பார்த்து டனல் மேனோட கையில இருந்த ரிமோட் ஒர்க் ஆகி தொலைய மாட்டேங்குது. அதை அவன் சரி பண்ணிட்டு இருக்க கேப்லயே கேஸ் சிலிண்டர் வண்டிக்கு பக்கத்துல ஒரு நாய் வேற ஓடி வர, நாயை காப்பாத்த குடுகுடுன்னு வண்டி கிட்ட போன ஹீரோ நாயை தூக்கிக்கிட்டு பரபரப்பா ஓடி வந்துட்டு இருக்கும் போதே டனல் மேன் ரிமோட்டை சரி பண்ணி பாம்பை வெடிக்க வச்சிடறான். மேல கீழே 2 இடத்துலயும் ஒரே நேரத்துல பாம்பு வெடிக்குது. நம்ம ஆளுங்களோட வேலையும் முடிஞ்சுது. ஆனா நடந்த பாம்பு பிளாஸ்ட பத்தி விசாரிக்க பக்கத்துல இருக்க ஒரு கடைக்கு வந்த இன்ஸ்பெக்டர் அந்த கடையில இருக்க சிசிடிவி கேமராவையே வாங்கி எதிர்ச்சியா செக் பண்றப்போ கேஸ் சிலிண்டர் வண்டிக்கு பக்கத்துல அது வெடிக்கிறதுக்கு முன்னால ஹீரோ நாயை காப்பாத்திட்டு ஓடினாரா, அதை பார்த்ததும் இவருக்கு ஒரு டவுட் ஆயிடுது. அது எப்படி வண்டி வெடிக்க போகுதுன்றது என்னமோ தெரிஞ்ச மாதிரியே அவன் நாயை காப்பாத்துறான், இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்க மாதிரியே இருக்கே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் யோசிச்சுட்டு இருக்க அடுத்த சீன்ல ஹீரோ பாருக்கு வரப்போ டான் ஹீரோவை அடிச்சு மயக்கமாக்கி இதுக்கு முன்னால இவன் டெக்னீஷியனை போட்டு தள்ளனா இல்லையா, அந்த ஆத்தோரத்துக்கு ஹீரோவை தூக்கிட்டு வரான். அதே இடத்துல ஹீரோயின் சேர்மேன் இவங்க 2 பேருமே இருக்காங்க. எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு என்னடா ஆச்சுன்னு பார்த்தா இன்ஸ்பெக்டர் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து சந்தேகப்பட்டாருல்ல, இன்னைக்கு காலையிலேயே ஹீரோவை தனியா கூப்பிட்டு விசாரிச்சிருப்பாரு போல. அப்ப டானோட ஆளுங்க அவங்க 2 பேரும் பேசுறத போட்டோவை பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த போட்டோவெல்லாம் சேர்மேன் கிட்ட காட்டின டான் ஹீரோவை பத்தி எவ்வளவு கொளுத்தி போட முடியுமோ அவ்வளவு கொளுத்தி போட்டுட்டு, இவன் இன்ஸ்பெக்டர் கிட்ட நம்மளை பத்தின தகவல்லாம் சொல்லிட்டாங்க, இனிமேல் இவனை சாகடிச்சாதான் உண்டு அப்படின்னு ஹீரோவை சாகடிக்கிறதுல குறியா இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ, அட பாவமே இதுக்கா என்ன கொல்ல பாக்குறீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அங்க எதுவுமே நடக்கலங்க, என்ன நடந்துச்சுன்றத நான் தெளிவா உங்கள்ட்ட சொல்றேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்ல டான் ஹீரோவை தண்ணிக்குள்ள இழுத்து தள்ள பாக்குறான். அப்பவும் விடலையே ஹீரோ, சேர்மேன் ஜி எல்லாத்துக்கும் காரணம் அந்த டான் தான், இவன் தான் தேவையில்லாம உங்களை பத்தின விஷயத்த வெளியே யாருக்கிட்டே போய் உளறி இருக்கான், அது அரசல் புரசலா இன்ஸ்பெக்டரோட காதுக்கு போயிருக்கு, அதைத்தான் அவர் என்கிட்ட கூப்பிட்டு
கூப்பிட்டு விசாரிச்சாரு. நானும் அவரும் பேசிக்கிட்ட ஆடியோ ரெக்கார்டே என் போன்ல இருக்கு, நீங்க அதை கேட்டு பாருங்க, அப்புறம் உங்களுக்கே எல்லாம் புரியும்னு ஹீரோ சொன்னதும் டான் ஆஃப் பண்ண சேர்மேன் ஹீரோ கிட்ட இருந்து போனை வாங்கி ஹீரோ சொன்ன அந்த ஆடியோ ரெக்கார்டை செக் பண்ணா. ஹீரோ சொன்ன மாதிரியே தான். ஏற்கனவே சேர்மேனுக்கு தெரியாம ஹீரோ கிட்ட இருந்த புத்தர் சிலைய வேற ஒருத்தவனுக்கு கைமாத்தி விடணும்னு டான் ட்ரை பண்ணான்ல. ஆனா அப்ப ஹீரோயின் கூட இருந்ததுனால அது நடக்கல. இவன் இந்த வெளியே போய் யாருக்கிட்டே சொல்லி புலம்பி இருப்பான் போல. அது இன்ஸ்பெக்டர் காதுக்கு வந்ததும் ஹீரோவை பிடிச்ச இன்ஸ்பெக்டர், அந்த சிலையை திருடினது நீதான் எனக்கு தெரியும், அதை நீ சேர்மேனுக்கு வித்தன்றது எனக்கு தெரியும், நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், சேர்மேன் அந்த சிலையை எங்க வச்சிருக்கான்னு மட்டும் எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காரு. பதிலுக்கு ஹீரோ, இங்க பாருங்க, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல, யாரோ ஒருத்தவங்க ஏதோ சொன்னாங்கன்னா நீங்க அவங்கள்ட்டயே போய் கேளுங்க, என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஹீரோ கடைசி வரைக்கும் எதையுமே சொல்லல. இந்த ஆடியோவை கேட்டதுல இருந்து நல்லா கொடிய வகை குரங்கு மாதிரி இருக்கான் பாருங்க டான், இவன் தான் உளறி இருக்கான்றது சேர்மேனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்ல. சோ அவர் ஹீரோவை கொலை பண்றதை விட்டுட்டு ஒரு பேஸ்பால் பேட்டை கையில எடுத்து ரத்தம் தெறிக்க தெறிக்க டானை அடிச்சு பொளக்குறாரு. ஆனா டானை கொலை பண்ணல, ஏன்னா இவன் புலம்பி மட்டும் தானே இருக்கான். சோ கோவம் தீர்ற அளவுக்கு அடிச்சுட்டு, போங்கடா டேய், போய் வால் எடுக்கிற வழியை பாருங்கடா, நடுவுல தேவையில்லாத தலைவலியை கொண்டு வராதீங்கடா அப்படின்னு சேர்மேன் எல்லாரையும் அனுப்பிவிட, இந்த கேப்லயே டனலை கம்ப்ளீட்டா நோண்டி அந்த பார்க்கோட பைப் லைன் வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. அந்த சந்தோஷத்துல டனலுக்குள்ள நுழைஞ்சு பார்க்குக்கு அடியில இருக்க பைப் லைன் வழியா சமாதிக்கு அடியில போய் நின்ன ஹீரோ அங்க இருந்துகிட்டே ஒரு சின்ன கேமராவை மேல விட்டு பார்த்தா சமாதியில அங்கேயும் இங்கேயும் ஒரு செக்யூரிட்டி கார்டு ரவுண்ட்ஸ்ல இருக்காரு. சரியா போச்சு, அவர் இருக்கிறப்போ இவங்களால எப்படி கெமிக்கலை வச்சு சவுரை கரைக்க முடியும், அப்படி கரைச்சா புகை வரும். பிளஸ் இவங்க இந்த பைப் லைன்ல இருந்து கல்லறைக்கு அடியில போனோம்னா நடுவுல இருக்க ஒரு செவுரை வேற உடைச்சாகணும். சோ அதனால ஏற்படுற சவுண்டு, செவுரை கரைக்கிறதுனால ஏற்படுற புகை, இது ரெண்டுத்துல ஒன்னு செக்யூரிட்டி பார்த்துட்டாலும் பெரிய பிரச்சனை ஆயிடும். சமாதியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு வர இன்னும் 5 நாள் தான் இருக்கு. சோ என்னடா பண்றதுன்னு இவங்க திணறிட்டு இருக்கப்பதான் அடுத்த நாள் டிவி நியூஸ்ல கொரியாவுல இன்னையில இருந்து மழை ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லிடுறாங்க. ஆண்டவனா பார்த்து ஒரு வழியை போட்டு கொடுத்துட்டான். இடியுடன் கூடிய கனமழை வரப்போ இவங்க செவுரை உடைக்கிற சவுண்டும் கேட்க போறது இல்ல, வெளியே வர புகையும் அவ்வளவா யாருக்கும் தெரிய போறது இல்ல. அப்புறம் என்ன, இனிமேல் தாராளமா வேலையை பார்க்கலாம்னு எல்லாருக்கும் ஒரே குஜால். இன்னொரு பக்கம் ஹீரோயினை காட்டினா சேர்மேன் மசாஜ் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு போன ஹீரோயின் அவர் கூட இருந்த 2 பொண்ணுங்களை வெளியே அனுப்பிட்டு இவ சேர்மேனுக்கு மசாஜ் பண்றா. சரி, அவர் ஓனர், இவ லேபர், ஓனரை கரெக்ட் பண்ண இவ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு நம்ம நினைச்சா வெச்சா பாருங்க ஒரு ட்விஸ்ட். சேர்மேன் அந்த பக்கமா திரும்பி படுத்து இவகிட்ட பேசிட்டு இருக்கப்போ ஹீரோயின் மசாஜ் பண்ற மாதிரியே சேர்மேனோட வாழ்க்கை திறக்கிறதுக்கு ஒரே ஒரு சாவி மட்டும் தான் இருக்கு, அது இவர்கிட்ட மட்டும் தான் இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. அந்த சாவியை சேர்மேனுக்கு தெரியாம இவளோட போன்ல ஸ்கேன் பண்றா. ஸ்கேன் பண்ணதோட மட்டும் இல்ல, ஸ்கேன் பண்ண சாவியை இவளோட விசுவாசி கிட்ட கொடுத்து அந்த சாவி மாதிரியே இன்னொரு ஃபேக்கான சாவியை ரெடி பண்றா. இது ஒரு பக்கம் போதா, அந்த பக்கம் ஹீரோ இன்னும் ரீகன்ஸ்ட்ரக்ட் வேலை நடக்கிறதுக்கு 3 நாள் தான் இருக்கு. அடிக்கிற மழையையும் இடிக்கிற இடியையும் யூஸ் பண்ணி பைப் லைனுக்கும் கல்லறைக்கும் நடுவுல இருக்க செவரை உடைச்சிடுறாங்க. இது இல்லாம டான் சேர்மேன் இவன் அடிச்சிட்டான்ற கோவத்துல ஹீரோ வால் எடுத்ததும் அந்த வாழை புடிங்கிட்டு சேர்மேன் ஹீரோ எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்காக இவன் சைனால இருந்து ஒரு கேங்க வர வைக்கிறான். இந்த பக்கம் ஹீரோயின் இவ விசுவாசியோட சேர்ந்து ஒரு ஆசிரமத்துக்கு போக அங்கதான் அடுத்த ட்விஸ்ட். சேர்மேனுக்காக வாழ்க்கை உருவாக்குன டெக்னீஷியனை தண்ணிக்குள்ள தள்ளி டான் போட்டு தள்ளினால அந்த ஆள் என்னடான்னா இந்த ஆசிரமத்துல உயிரோட நின்னுட்டு இருக்காரு. சோ டான் இவரை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு போனதுமே ஹீரோயின் இவ ஆளுங்களை வச்சு டெக்னீஷியனை காப்பாத்தி இருக்கா. ஏன்னா இவர்கிட்ட தான் சேர்மேனோட வாழ்க்கை திறக்கிறதுக்கு சேர்மேனோட கைரேகையும் அவரோட கண்விழியும் வேணும்ல, அது சம்பந்தப்பட்ட டீடைல் இருக்கு. அதை வாங்க தான் ஹீரோயின் இவரை காப்பாத்தி இருக்கா. இப்போ புரியுதா அந்த ஆத்தோரத்துல நின்னு ஹீரோயின் வில்லத்தனமான லுக்கோட பாத்துட்டு இருந்தான்னு. எப்படியோ ஹீரோயின் நினைச்ச மாதிரியே டெக்னீஷியன் கிட்ட இருந்து இவளுக்கு தேவைப்படுற தகவலை வாங்கிடுறா. இதோட ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நடக்க போற முதல் நாளைக்கு வராங்க. மழை இன்னமும் கொரியாவில கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் வேலையை ஆரம்பிக்கணும்னு சமாதி இருக்க இடத்துக்கு புல்டோசர், ஜேசிபி என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுமோ எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதோட இன்ஸ்பெக்டர்னு ஒரு ஆளை பார்த்திருந்தோம்ல, அந்த ஆளும் சம்பந்தமே இல்லாம நாளைக்கு வேலை முடிகிற வரைக்கும் நானும் இங்க தான் இருப்பேன்னு இவரே வாண்டடா போய் செக்யூரிட்டி கார்டு கிட்ட சொல்லிட்டு அங்கேயே தஞ்சமும் அடைஞ்சிடுறாரு. இந்த பக்கம் கல்லறைக்கு கீழே இருந்த நம்ம ஆளுங்க கெமிக்கலை வச்சு சவுர கரைக்கிற வேலையை ஆரம்பிக்கிறாங்க. டனல்ல இங்க நடந்துட்டு இருக்க எல்லாத்தையும் கேமரா மூலமா பார்ல உட்காந்துக்கிட்டு சேர்மேனும் பார்த்துட்டு இருக்காரு. சேர்மேனுக்கு பக்கத்திலேயே நல்லா கோடைக்கால கொக்கு மாதிரி இருப்பால டான், அவன் ஹீரோயின் 2 பேருமே நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவரோட டீமும் கல்லறைக்கு அடியில இருக்க செவுரை கரைச்சு அந்த கான்கிரீட் செவுரு வரைக்கும் போயிடுறாங்க. இதை தான்னா அடுத்து கல்லறை தான். அதை எப்படி உடைக்க போறாங்களோ நமக்கு தெரியல. அதை உடைக்கிறதுக்கு முன்னால அந்த கான்கிரீட்ல சின்னதா ஒரு ட்ரில்ல போட்டுட்டு அது வழியா ஹீரோ உள்ள கேமரா விட்டு பார்த்தா இவங்க தேடி வந்த வால் கல்லறைக்குள்ளதான் இருக்கு. இத கேமரா மூலமா சேர்மேனுமே பாத்துறாரு. வாளு கிடைச்சு போச்சு, எப்படியும் ஹீரோ அந்த வாளை எடுத்துருவாரு. சோ இதுக்கப்புறம் ஹீரோவோட தயவு தேவையில்லன்னு சேர்மேன் இவனோட விவகார புத்திய இந்த இடத்துல தான் காட்டுறான். பக்கத்துல இருந்த டான் கிட்ட அவன் வாள் எடுத்து அடுத்த செகண்டே வாளை அவங்கிட்ட இருந்து புடிங்கிட்டு அவனை போட்டு தள்ளிடு அப்படின்னு சேர்மேன் டானை டனலுக்குள்ள அனுப்பிவிட இந்த ஆள் ஒரு பக்கம் ஹீரோவுக்கு குழி பறிச்சிட்டு இருந்தா இவருக்கே தெரியாம இவருக்கு பின்னால டான் குழி பறிச்சிட்டு இருக்கான்.
இருக்கான். சைனால இருந்து வர வச்சான் இல்லையா ஆளுங்கள, அவனுங்க எல்லாரும் வெளியே கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. டான் அவனுங்கள்ட்ட வாக்கி டாக்கி மூலியமா இப்பதான் நான் வாள் எடுக்க போறேன், எடுத்து முடிச்சதும் சொல்றேன், சட்டுன்னு பாருக்குள்ள வரீங்க, பட்டுன்னு உள்ள இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளுறீங்க, புரியுதா அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு இவன் உள்ள போய் ஹீரோ கிட்ட தகராற ஆரம்பிக்கிறான். 3 நாளா கொரியாவுல மழை கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கு. இவங்க இருக்க டனல்ல வர தண்ணிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நிலைமையில இவங்க டனல்லயே இருந்து கான்கிரீட்டை உடைக்கிறதுலாம் நடக்காத காரியம். அதையும் மீறி இருந்தாங்கன்னா தண்ணியில முங்கி சாக வேண்டியதுதான். சோ இதை உடைக்க முடியாது, வாடா போலாம்னு ஹீரோ டானை கூப்பிட்டா, அப்படியெல்லாம் வர முடியாது, உடைக்க முடியலன்னா என்ன, பாம வச்சு வெடிக்க வைன்னு அவன் அராஜகம் பண்றான். அட பிறவி பைத்தியமே, அப்படி வெடிக்க வச்சா நம்மளும் சேர்ந்து தண்ணியோட தண்ணியா செத்து போயிடுவோம்டா இப்படின்னு ஹீரோ சொல்ல, இதனால இவங்க 2 பேருக்குள்ள முட்டிக்குது. நடந்த சண்டையில கேமரா கனெக்ஷன் கட்டு. சோ பார்ல உட்கார்ந்து இருந்த சேர்மேனுக்கு டனல்ல என்ன நடக்குதுன்னு தெரியல. அதனால இந்த ஆளு ஒரு பரபரப்பாக இத சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்ட ஹீரோயின் வால்ட்ட திறக்கிறதுக்கு இவளுக்கு தேவையான எல்லாம் கிடைச்சு போச்சு, சேர்மேனோட போனை தவிர. இப்ப சேர்மேன் பதறிட்டு இருக்க டைம்ல இவ சேர்மேனோட போனை மாத்திட்டு அங்க இருந்து எஸ் ஆயிடுறா. இந்த பக்கம் டனலுக்கு உள்ள சண்டை நடந்துட்டு இருந்துச்சுல்ல, பல மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் ஹீரோ டான பைப்லைன்ல இருக்க தண்ணிக்குள்ளேயே தள்ளி விட்டு அவனுக்கு தவசம் பண்ணிட்டு ஹீரோ ஜோன்ஸ் இவங்க 2 பேரும் நல்லபடியா வெளியே வந்துடுறாங்க. வந்து என்ன புண்ணியம், வெளியே சேர்மேன் துப்பாக்கியோட நின்னுட்டு இருக்கான். இப்பவும் சேர்மேனை கன்வின்ஸ் பண்ண ஹீரோ கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. உங்களுக்கு தேவை என்ன, வால் தானே, டனலுக்கு உள்ள இருந்து அதை எடுக்க முடியலன்னா என்ன, வெளியே இருந்து நான் அதை எடுத்து தரேன். நாங்க டனல்ல ஓட்ட போடுறப்பவே அங்க இங்கன்னு பாம்பை பிக்ஸ் பண்ணிட்டோம். இப்ப அந்த பாம்பை வெடிக்க வச்சோன்னு வைங்களேன், டனல்ல இருக்க தண்ணி மொத்தமும் மேல ரோட்டுக்கு வந்துடும். சோ மேல அதிரி புதிரி ஆகும்ல, எல்லாரும் அதை பாக்குறதுல பிஸியா இருப்பாங்க. இன்னொரு பக்கம் மழை வேற பெஞ்சிட்டு இருக்கும். அதோட சமாதியில வேற நாளைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்க போகுதுன்னு தேவைப்படுற எல்லா எக்யூப்மெண்ட்டையும் வச்சிருக்காங்கல்ல, அங்க நம்ம போய் குழியணும்னா எவனும் எந்த கேள்வியும் கேட்க போறது இல்ல அப்படின்னு ஹீரோ பிளான் பி போட்டு டனலுக்குள்ள இருக்க பாம்பெல்லாம் அடிக்க வைக்கிறாரு. ஹீரோ நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்குது. இது கூடவே டான் கூட்டிட்டு வந்த ஆளுங்க கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தானுங்க பாருங்க. பாம்பு வெடிச்சதுனால மேல தண்ணி வந்து ரோட்ல போயிட்டு இருந்த காரெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு இடிச்சு ஆக்சிடென்ட் ஆனதும் அதுல பயந்து போனவனுங்க கார்லயே பதுங்கிடுறானுங்க. இந்த பக்கம் ஹீரோ சொன்ன மாதிரியே சேர்மேனை கல்லறைக்கு மேலேயே கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்க ஜேசிபியை வச்சு கல்லறையை நோண்டி ஃபர்ஸ்ட் ஹீரோ உள்ள குதிச்சு உள்ள இருக்க பாக்ஸ வெளியே இழுக்கிறாரு. எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை எடுக்க போறோம், அத சேர்மேன் பக்கத்துல இருந்து பார்க்கலனா எப்படி, சோ நீங்களும் வாங்க இந்த அதிசயத்தை பாருங்க அப்படின்னு ஹீரோ சேர்மேனை கீழே கூப்பிட பள்ளத்துக்குள்ள வந்த சேர்மேன் பெட்டியை திறக்கிறாரு. அதே சமயம் வால்ட்ட திறக்கிறதுக்கு உண்டான எல்லா ஐட்டம்ஸையும் சேர்மேன் கிட்ட இருந்து ஹீரோயின் கலெக்ட் பண்ணிட்டா இல்லையா, அதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இவளும் வால்ட் கதவை ஒரே நேரத்துல திறக்கிறா. இந்த பக்கம் சேர்மேன் பாக்ஸை திறந்து பார்த்தா அங்க இந்த ஆளுக்கு ஒரு மரண ட்விஸ்ட். இதுக்கு முன்னால இந்த இடத்துல பார்த்த கத்தியை இப்ப காணோம். இதே ட்விஸ்ட் தான் ஹீரோயினுக்கும். அந்த பக்கம் ஹீரோயின் வால்ட்ட திறந்தா வால்ட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்ல, வால்ட்டே வழிச்சு நக்கின மாதிரி இருக்கு. எங்கடா எல்லா பொருளும்னு யோசிச்சா தரையில ஒரு ஓட்டை இருக்கு. ஓட்டைய போட்டு உள்ள இருந்த எல்லா பொருளையும் மாட்டைய போட்டானுங்க. இத பாத்துக்கிட்டே ஹீரோயின் இந்த பக்கம் திரும்பினா செவுத்துல ஹீரோவோட பேர் எழுதி ஒரு பேப்பர் ஒட்டப்பட்டிருக்கு. சோ ஹீரோவோட தலைமையில இந்த திருட்டும் அரங்கேறி இருக்கு. இத நமக்கு காட்டி முடிச்சிட்டு மறுபடியும் ஹீரோ சேர்மேன் இருக்க இடத்துக்கு வராங்க. கல்லறையில கத்தி இல்லைனதும் சேர்மேன் காண்ட் ஆகுறாரு. துப்பாக்கியை கையில எடுத்து எங்கடா நான் பார்த்த கத்தி, இப்ப கத்தி மட்டும் கிடைக்கல, உன்னை போட்டு தள்ளிடுவேன்னு ஹீரோ மிரட்ட, ஓஹோ நல்லா 100 வயது ஹேர் மாதிரி மண்டையில நிறைய வச்சுக்கிட்டு உனக்கு தேவையான ஒண்ணு கிடைக்கலனா யாரா இருந்தாலும் நீ போட்டு தள்ளிடுவல்ல, இப்படிதான பல வருஷத்துக்கு முன்னால என் அப்பாவையும் போட்டு தள்ளின, அவர் கூடவே ஒரு சின்ன பையனை வச்சு புதைச்சி அவன் யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்டதுக்கு அப்புறம் தான் சேர்மேனுக்கு தெரியுது, அப்ப இந்த சில்வண்டு சாகலையா, உயிரோட தான் இருக்கானான்னு. இத சேர்மேனுக்கு புரியப்படுத்தின ஹீரோ, என் அப்பாவோட நீ என்ன சேர்த்து புதைச்சதும் 2 நாள் மண்ணுக்கு அடியில செதஞ்சு போன என் அப்பாவோட உடம்புக்கு பக்கத்திலேயே அந்த பொன நாத்தத்திலேயே படுத்திருந்தா, அந்த வலி எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா, எப்படி தெரியும், பட்டாதானே தெரியும், பட வச்சிருவோம் அப்படின்னு சேர்மேனுக்கு சரியான தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னால, நீ வாழ்க்கையில இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு அது எல்லாத்தையும் என் வளர்ப்பு அப்பாவும் தங்கச்சியும் சேர்ந்து தூக்கிட்டாங்கடா அப்படின்னு அவங்க 2 பேரும் திருண்ண போட்டோவை சேர்மேன் கிட்ட காட்டி வெறுப்பேத்தின ஹீரோ அந்த ஆள் கையில இருக்க கண்ணை தள்ளி விட்டுட்டு இவரு பள்ளத்துல இருந்து மேலே ஏறிடுறாரு. சேர்மேனை பள்ளத்துக்குள்ளேயே வச்சு மண்ணை போட்டு மூடிடுறாரு. ஹீரோவுக்கு பக்கத்திலேயே தான் டாக்டர் ஜோன்ஸ், டனல் மேன் இவங்க எல்லாரும் நின்னுட்டு இருக்காங்க. ஆக ரத்தத்துக்கு ரத்தம் பித்தத்துக்கு பித்தோன்ற கதையா எப்போ நடந்த சம்பவத்துக்கு ஹீரோ இப்ப பழி வாங்கிட்டாரு. இங்க சீனை கட் பண்ணா ஹீரோ சேர்மேனோட வாழ்த்துல இருந்து திருண்ண பொக்கிஷம் மொத்தமும் கொரியன் மியூசியமோட வாசல்ல 2 ட்ரக்ல நிக்குது. இத மியூசியம் ஆளுங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து ஹீரோ அவரோட டீம் இவங்களும் பாக்குறாங்க. இவங்களுக்கு எதிரில இருந்து இன்ஸ்பெக்டரும் பாக்குறாரு. இந்த இடத்துல தான் நமக்கே தெரியாம எப்படி இந்த திருட்டு அரங்கேறுச்சுன்ற பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. முதல்ல ஹீரோ இன்ஸ்பெக்டர் இவங்க 2 பேரும் தனியா ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசிக்கிட்டாங்கல்ல, அப்பவே ஹீரோ இன்ஸ்பெக்டர் கிட்ட தெளிவா சொல்லியிருக்காரு, சேர்மேன் அவன் திருடின பொருள் மொத்தத்தையும் அவனோட வால்ட்ல வச்சிருக்கான், நான் அந்த வால்ட்டை திருடி பொக்கிஷம் எல்லாத்தையும் கவர்மெண்ட் கிட்டே ஒப்படைச்சிடுறேன், அதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும், நான் சொல்ற மாதிரியே என்கிட்ட பேசுங்க, அதை நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்னு பேசிட்டு இருக்காரு. டானோட
வில்லனோட ஆளுங்க போட்டோ எடுத்திருக்காங்க. சோ இந்த காரணத்துக்காக தான் இன்ஸ்பெக்டர் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சமாதியில இருந்த செக்யூரிட்டி கார்டெல்லாம் வேணும்னே தனியா கூட்டிட்டு போயிருக்காரு. இது ஒரு பக்கம். அடுத்து சமாதிக்கு பக்கத்துல இருந்த காஃபி ஷாப் பார் இத டான் புடுங்கறப்போ நம்ம ஹீரோவோட வளர்ப்பாப்பாவும் டனல் மேனும் தனியா ஒரு வீட்டை ரெண்டுக்கு எடுத்தாங்க இல்லையா? அதுக்கு காரணம் அந்த இடத்துல இருந்து சேர்மனோட வால்ட் எங்க இருக்கோ அங்க டனலை போட்டு உள்ள போறதுக்காகத்தான். ஒரு பக்கம் ஹீரோ ஜோன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் பார்ல இருந்து சமாதியை நோக்கி டனல் போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவோட வளர்ப்பாப்பா ஹீரோவோட தங்கச்சி இவங்க ரெண்டு பேரும் ரெண்டுக்கு எடுத்த வீட்ல இருந்து சேர்மனோட வால்ட் இருக்க இடத்துக்கு பேஸ்மெண்ட்லயே ஓட்ட போட்டிருக்காங்க. கரெக்டா வால்ட் இருக்க இடம் இவங்களுக்கு எப்படி தெரியும்னா அதான் ஹீரோவோட தங்கச்சி சேர்மனுக்கு வித்த புத்தர் சிலையில ஜிபிஎஸ் டிராக்கரை வச்சால அது அந்த வால்ட்லயே தான் இருக்கு. அந்த லொகேஷனை வச்சுதான் இவங்க டனலை போட்டுட்டு உள்ள போயிருக்காங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னால வால்ட்ல ஓட்டிய போட்டுட்டு இவங்க போறப்போ சேர்மன் அதை கவனிக்க கூடாது. சோ இதை விட பெரிய பிரச்சனை அந்த ஆளோட மண்டையில ஓடிட்டு இருக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் சமாதியில இல்லாத வாழை இருக்குன்னு ஒரு பொருளையை கிளப்பி அதை சேர்மனை நம்ப வைக்கணும்ன்றதுக்காக ராஜா எழுதின லெட்டர்னு ஹீரோ ஒரு லெட்டர் கொடுத்தாரு இல்ல, அதை கூட செக் பண்ணிட்டு இது ராஜா எழுதின லெட்டர் தான் ஒருத்தர் சர்டிபிகேட் கொடுத்தாரு. அவருக்கு ஹீரோவோட வளர்ப்பாப்பா காசை கொடுத்து உசார் பண்ணிருக்காரு. அப்புறம் டனல் மேன மறந்துட்டோமே, அந்த ராசா தான் ஒரே நேரத்துல பார்ல போடுற ஓட்டையிலையும் சரி இந்த வீட்ல இருந்து போடுற ஓட்டையிலையும் சரி அங்க இங்கன்னு இருந்து ரெண்டு இடத்துலயுமே ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஏன்னா இவன் தானே டனல் நோன்றதுல கிங்கு, இவன் இருந்தாதான் ப்ராப்பரா வேலை நடக்கும். சோ ரெண்டு இடத்துலயும் இருந்து இவன் வேலை பார்த்து கொடுத்திருக்கான். அடுத்து ஹீரோ கல்லறையோட கான்கிரீட்ல சின்னதா ஒரு டில்ல போட்டு உள்ள கேமரா விட்டு அங்க கத்தி இருக்கிறதெல்லாம் சேர்மேனுக்கு காட்டினாரு பாத்தீங்களா? இதெல்லாம் ஹேக்கிங் வேலை. சேர்மேன் பார்த்த வீடியோ இங்க ஓடிட்டு இருந்த லைவ் வீடியோ இல்ல, ஹீரோவோட தங்கச்சி அவளோட வீட்டுல காட்டின வீடியோவை தான் ட்விஸ்ட் பண்ணி உள்ள விட்டு சேர்மேனை ஏமாத்திருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சு கடைசியா என்னதான் ஹீரோவோட வளர்ப்பாப்பாவும் தங்கச்சிக்காரியும் ஓட்டைய போட்டு வால்ட்டுக்குள்ள போயிட்டாலுமே அங்க இன்ஃப்ராரெட் லைட் இருக்கும்ன்றத ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்துட்டோம். கரெக்ட்டுங்களா? அதை டீஆக்டிவேட் பண்றதுக்கு இவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்க, நடுவுல ஹீரோ நீங்க வாழ வைக்க போற இடத்த நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லி சேர்மனோட வால்ட்டுக்குள்ள போனாரு இல்ல, அந்த இடத்துல கூட அங்க இங்க சுத்திட்டு இருந்தாரு. அப்ப அங்க இருந்த ஒரு ஜாடிக்குள்ள ஹீரோ ஒரு டிவைஸ போட்டுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் வால்ட் இருக்க இடத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னால வால்ட் இருக்க அதே பில்டிங்ல தான் சேர்மனோட கேசினோவும் இருக்கு. கேசினோவுக்கு கஸ்டமர் மாதிரி போன தங்கச்சி ரெஸ்ட் ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஹீரோ ஜாடியில போட்டுட்டு வந்த டிவைஸ இவர் ரிமோட் மூலமா ஆக்டிவேட் பண்ணி பறக்க வச்சு வால்ட்டுக்குள்ள இன்ஃப்ராரெட் லைட் ஆஃப் பண்றதுக்கு ஒரு பட்டன் இருக்கு. இந்த டிவைஸ அந்த பட்டன்ல டச் பண்ண வச்சு இன்ஃப்ராரெட் லைட் ஆஃப் பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் தான் இந்த திருட்டு அரங்கேறி இருக்கு. சோ மொத்தத்துல நடந்தது இதுதான். இந்த பிளாஷ்பேக் எல்லாம் காட்டி முடிச்சதும் ஹீரோ அவர் டீமோட அங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோவோட டீம்ல இருக்க ஜோன்ஸுக்கும் நல்லா பாம்பு கொத்தின பப்பாளி மாதிரி இருக்காம பாருங்க டனல் மேன், இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே வருத்தம். கஷ்டப்பட்டு திருடணும், அது எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்துட்டோமே, நமக்குன்னு ₹1 கூட இல்லையே அப்படின்னு இவனுங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ யாம் இருக்க பயமேன்னு காரை நிறுத்தின ஹீரோ கார் டிக்கிய திறக்க டிக்கில ஒரு பெட்டி மொத்தமும் பணமா இருக்கு. சேர்மனோட வால்ட்ல பொக்கிஷங்கள் மட்டும் இல்ல, அதான் அந்த வால்ட்டை யாராலையுமே திறக்க முடியாதுன்னு இவனோட பணத்தையும் அங்கதான் வச்சிருக்கான். பொக்கிஷத்தை ஹீரோ கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டு பணத்தை இவங்களுக்குன்னு ஒதுக்கிட்டாரு. பணத்தை பார்த்ததும் ஃபீல் பண்ணிட்டு இருந்த ரெண்டு பேரும் துள்ளி குதிக்கிறானுங்க. மறுபடியும் இங்க சீனை கட் பண்ணா ஹீரோயின் ஒரு டிவி நியூஸ்ல உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவர் பொக்கிஷங்கள்லாம் மியூசியமுக்கு கொடுத்தாரு இல்ல, அந்த பொக்கிஷத்தை சேர்மன் கிட்ட இருந்து ஹீரோயின் தான் காப்பாத்தி ஒப்படைச்சார்னு வெளியே ஒரு பொருளையே கிளப்பி விட்டாரு. சோ அவங்க ஹீரோயினை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஹீரோயினும் இதுதான் சாக்குன்னு, ஆமா ஆமா அவர் பண்ற எதுவுமே எனக்கு பிடிக்கல, ரொம்ப நாளா அதை வெளியே சொல்லலாம்னு இருந்தேன், வாய்ப்பு கிடைச்சதும் பொக்கிஷத்தெல்லாம் காப்பாத்தி கொடுத்துட்டேன்னு இவளும் ஹீரோ போட்ட கோட்லயே நடந்து போயிடுறா. இது இல்லாம சேர்மன் இன்னும் சாகல, மண்ணுக்கடியில இருந்த அவனை நோண்டி வெளியே எடுத்துடுறாங்க. ஹீரோயின் கொடுத்த கம்ப்ளைண்ட்னால இவனை தூக்கி ஜெயில போட்டாச்சு. இதுக்கப்புறம் கடைசியா ஹீரோயினுக்கு கால் பண்ண ஹீரோ, என்னம்மா கிரெடிட்ஸ் மொத்தத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன்னு உனக்கு ஷாக்கா இருக்குமே, என்ன பண்றது, உன்னை காதலிச்சிட்டனே, அப்புறம் இது கூட பண்ணாம இருந்தா எப்படி, அது என் காதல் பரிசு வச்சுக்கோ, இப்ப நானும் என்னோட டீமும் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டு இருக்கோம், வாய்ப்பு இருந்தா நீ நானே எதிர்காலத்துல சந்திப்போம் அப்படின்னு ரொமான்டிக்கா ஒரு பேச்ச போட இதை கேட்டு ஹீரோயினும் ஒரு ஸ்மைல போட அதோட படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.